கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இத்தனை நாட்கள் கும்பம் ராசிக்காரங்க எந்த விதமான செயல்களில் உங்களுடைய காலம் வச்சாலும் சரி, அந்த செயல்கள் கண்டிப்பாக வீண் போய்விடும். அது நல்ல காரியங்களாக இருக்கட்டும், புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்தாலும் சரி, அதில் உங்களுக்கு தொடர்ந்து தோல்விக்கு மேலே தோல்வி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் கிடைக்கும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, அதில் போதுமான வெற்றி உங்களுக்கு கிடைத்திருக்காது. இதனால் பெரிய அளவில் உங்களுடைய மனம் துவண்டு போயிருக்கும். ஆனால் இது வருகின்ற காலகட்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசி அன்பர்களுக்கு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக ஏதாவது ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு முதலீடுகளையோ செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் அல்லாமல் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இன்னொரு நாளில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். வெளியூர்களில் இருந்து ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வரும். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது தொழில் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகள் உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ அனைவரின் மூலமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் காண முடியும். வருமான பெருக்கமும் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கும். வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தை உங்களால் காண முடியும். வேலை இடத்துல உங்களுடைய செயல்களை பார்த்து அனைவருமே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கட்டும், அனைவரும் உங்களை பார்த்து ரொம்பவும் கடுப்பாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்தாலும் அதுக்கு அவங்க எதிர்மாறாக ஏதாவது கூறிக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அனைத்து இடங்கள்லையும் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்து எப்படி நமக்கு அந்த செயலில் வெற்றி கிடைக்குமோ அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய மனசாட்சி எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன அளவுக்கு லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது அமையும். அரசு வேலைகள் தாமதம் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுடைய வீட்டிற்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுடைய தொழிலுக்கோ நீண்ட நாட்களாக இழுதடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் தாமதம் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் உரிய டைமிங்கில் கண்டிப்பாக உங்களை சேர்ந்தடையும். ஆடை ஆபரண யோகம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் எதிர்பாராத சில வரவுகள் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை முழுவதுமாக சந்தோஷத்துடன் வைத்துக் கொள்வார்கள். இதனால் பெரிய அளவுல நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. செயல்களில் இருந்த தடைகளை இந்த ஒரு நாளில் உங்களால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அனுபவம் மிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உயர் அதிகாரிகள் வழியில் இந்த ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நீங்கள் அறிவிங்க. அது உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதனால் உங்களுடைய செயல்களில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். திடீர் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் கட்டாயம் விளங்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படின்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் மூலதனத்தை நீங்கள் அதிகரிப்பீங்க. உங்களுடைய மூலதனத்தை நீங்கள் அதிகரிப்பதன் மூலமாக அதிக அளவு லாபமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். நினைத்த அளவிற்கு பாராட்டுகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். அதே போல நினைத்த காரியத்தை முடிப்பதற்காக தேவையான உதவியை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை உங்களால் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முடிக்க முடியும். உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாளில் இருக்கு அப்படின்னா அது என்னன்னா, வெளியூர்ல இருந்து சில முக்கிய தகவல்கள் வருவதற்கு தாமதமாகும். கண்டிப்பா அந்த
அந்த செய்திகள் உங்களை தேடி வரும். இருந்தாலும் அது மிகவும் முக்கியமான சில தகவல்களாக இருக்கட்டும். அது தபால் மூலியமாகவோ வேறு எது மூலியமாக வந்தாலும் சரி, அது உங்களுக்கு கிடைப்பதற்கு மிகவும் தாமதமாகும். ஆனால் நீங்கள் நினைத்த மாதிரி அந்த தகவல்களானது அதிகளவு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தகவல்களாக கட்டாயமாக இருக்கும். அரசு காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறது. எனவே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படலாம். ஆனால் அந்த ஒரு தடைகள் தாமதமாகுமே தவிர அந்த ஒரு தடைகள் நின்று விடாது. கண்டிப்பாக தாமதமாகி கட்டாயம் அந்த ஒரு தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு அகன்றுவிடும். கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள்னு இந்த ஒரு நாளில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் இருக்கு. சாலைகளில் கார் ஓட்டும் பொழுது உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும். உங்களுடைய கவனம் சிதறிடுச்சு அப்படின்னா உங்கள் கூட வர்ற நண்பர்களோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்களோ அனைவருக்கும் இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் தூங்கி கொண்டோ இல்லைன்னா ஏதாவது மனசுல வேறு ஏதாவது கவலைகள் நினைச்சு கொண்டோ நீங்க சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கவனமானது சிதறும். இதனால் பெரிய அளவுல ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா பெரிய அளவில் ஏதாவது பாதிப்போ உங்களுக்கு கட்டாயம் ஏற்படக்கூடும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இல்லைன்னா காரோ இல்லைன்னா வாகனங்களோ நீங்கள் ஓட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் வீட்டு பிரச்சனையை நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே போல் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்ககிட்டயோ வீட்டு பிரச்சனையை மற்றவங்ககிட்டயோ போயிட்டு கூறக்கூடாது. வீட்டில் என்ன நடந்தாலும் அதை இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவீங்க. அதை போய் மற்றவங்ககிட்ட கூறி நீங்கள் புலம்பக்கூடாது. அவங்க உங்களை என்ன நினைப்பாங்க, நீங்கள் கூறுறதை அவங்க போய் இன்னும் 4 பேர்கிட்ட கூடுவாங்க. அது தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதையும் நீங்கள் மனசளவில் வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமைகள் இதுவரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இனி வருகின்ற நாட்களில் கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீர தொடங்கிவிடும். அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுக்கு பிறந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வமாக குச்சனூரில் சனி பகவான் ஒரு தெய்வம் இருக்கார். அந்த சனி பகவானை, அதுவும் குச்சனூர் சனி பகவானை நீங்கள் வழங்குவதன் மூலம் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக கருப்பை பயன்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி